வணக்கம். வாத்தியார் எம்ஜிஆர் என்ற நமது யூடியூப் சேனல் மூலமாக நான் உங்கள் வேல்முருகன். நேற்று திமுக நடத்திய பொதுக்குழு கூட்டத்தில் கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை எதிரிகளே இல்லை என்று இதய தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் கூறிய கருத்துக்களை எல்லாம் ஆணவ பேச்சு என்கின்ற துணியில் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் முகஸ் பேசியிருப்பது கடும் கண்டனத்திற்குரியது. இதய தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் குறிப்பிட்டது உண்மைதான? இதய தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் 2011, 2016 காலகட்டத்தில் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்தபோது திமுக எதிர்க்கட்சியாக கூட இல்லையே. அது மட்டுமா அம்மா கேட்டார்கள், தளபதி என்று சொல்லிக் கொள்கின்றீர்களே, நீங்கள் எந்த நாட்டு மீது எப்பொழுது படையெடுத்து சென்றீர்கள் என்று உங்களை தளபதி என்று அழைக்கிறார்கள் என்று கூட தான் அதுக்கு பதில் சொன்னீங்களா? இதெல்லாம் தேவையில்லாத விவகாரம் இல்லை. இதய தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் இந்த மண்ணை விட்டு மறைந்து விட்டார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு வழங்க வேண்டிய மரியாதையை ஒவ்வொருவரும் தர வேண்டியது கடமை என்பதை நினைவில் கொண்டு திமுகவினரும் குறிப்பாக முதலமைச்சர் முகஸ் அவர்களும் பேச வேண்டும் என்பதை நினைவூட்டுகிறோம். நன்றி, வணக்கம். வாழ்க தமிழ், வெல்க தமிழ், வெல்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்.